ஹலோ எவ்ரிஒன். இப்போ XT546ல் கனெக்ஷன் வயரிங் எப்படின்றத பார்க்க போகிறோம். அப்படியே அதோட ப்ரோக்ராமிங் பராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குன்றதையும் செக் பண்ண போகிறோம். இப்போ வயரிங் கனெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயரிங் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதில் செக் பண்ணி பாருங்கள். அதில் டெர்மினல்ஸ் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் டெர்மினல்ஸ் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா லைன் அண்டு நியூட்ரல் சப்ளை வோல்டேஜ் நம்ம செட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 3, 4, 5 பார்த்தீங்கன்னா ரிலே 1ஓட டெர்மினல்ஸு. அதே மாதிரி 8, 9, 10 பார்த்தீங்கன்னா ரிலே 2ஓட டெர்மினல் 11ஓட 6 பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டர்னல் ஸ்டார்ட் புஷ் பட்டன் மூலமாக நம்ம பல்ஸ் ஸ்டார்ட் கொடுப்போம். அதே மாதிரி 6 and 7 பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ரீசெட் புஷ் பட்டன் செட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே போயிட்டு என்னென்ன பராமீட்டர்ஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ப்ரோக்ராமிங்குள்ளே போகிறதுக்கு செட்டு ப்ரோக்ராம் இந்த 2 கீயுமே சேம் டைமிங்கில் 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கான்ஃபிகரேஷன் மோடுக்குள்ளே போகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லாக்குன்னு டிஸ்பிளே ஆகும். அதில் பாஸ்வேர்டு நம்ம வந்து என்டர் பண்ணணும். பை டிஃபால்ட் வந்து அதில் 85ன்றது நம்ம செட் பண்ணணும். இப்போ 85ன்றதை செட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் பட்டன்னா செட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். செட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கான்ஃபிகரேஷன் மோடில் போயிட்டு MOD ஆன்னு டிஸ்பிளே ஆகும். மோடு வந்து ஆன் டிலேன்றது டிஸ்பிளே ஆகும். இதில் MOD மோடு ஆன்ன்றது ஆன் மீன்ஸ் ஆன் டிலேன்றது ஆன் டிலே. இதில் வந்து நம்ம டைம் வந்து செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம செட் பண்ணுற டைம் வரைக்கும் ரிலே ஆஃபில் இருக்கும். அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ரிலே வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுதான் ஆன் டிலே மீனிங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா இன்டர்வல். நெக்ஸ்ட் மோடுக்கு போகிறதுக்கு ப்ரோக்ராம் கீயை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்டர்வல், INTனா இன்டர்வல்னா இப்போ நீங்கள் என்ன டைமிங் செட் பண்ணுறீங்களோ அந்த டைமிங் வரைக்கும் ரிலே வந்து ஆனில் இருக்கும். அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலே வந்து ஆஃப் ஆகிடும். இதுதான் மோடு வந்து இன்டர்வல். அடுத்த ஆப்ஷன் வந்து சைக்ளிக் ஆன், C.on. சைக்ளிக் ஆன். இதில் நீங்கள் சைக்ளிக் ஆன்னு செட் பண்ணியிருந்தோன்னா சைக்ளிக் ஆன் நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருந்தோன்னா அந்த டைமிங் வரைக்கும் சைக்ளிக் ஆன் ஆகும், அடுத்து ஆஃப் ஆகும். இப்போ நம்ம சைக்ளிக் ஆன்னு நம்ம செட் பண்ணியிருந்தோம்னா ஃபஸ்ட் டைமிங்கில் வந்து ரிலே வந்து ஆனில் இருக்கும். அடுத்து பர்டிகுலர் டைமிங் முடிஞ்சோடனே ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக சைக்ளிக் மோடில் போயிட்டே இருக்கும். இது நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு சைக்ளிக் ஆஃப்னு செட் பண்ணியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து ஆஃபில் இருக்கும். ஆன் டைமிங் வரும்போது மட்டும் ரிலே வந்து ஆக்டிவில் இருக்கும். ஆஃப் டைமிங்கில் வந்து ரிலே வந்து ஆஃபில் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகிறதுக்கு அதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் வரும் மோடில். ஆன் டிலே, இன்டர்வல், சைக்ளிக் ஆன், சைக்ளிக் ஆஃப்னு இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு மோடில் வச்சுட்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு செட் கீயை ப்ரெஸ் பண்ணணும். அடுத்த ஆப்ஷன் வந்து ரேஞ்சு வந்து கேட்கும். ரேஞ்ச் டைம்னு வரும். R-Sனா ரேஞ்சு வந்து செகண்ட்ஸு. அதில் வந்து கீழே 99.9 செகண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து ரேஞ்சஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் கீயை ப்ரெஸ் பண்ணி ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ் அதில் எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைடில் வந்து இண்டிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது வந்து செகண்ட்ஸில் இருக்கா, மினிட்ஸில் இருக்கா, ஹவரில் இருக்கான்றதை நம்ம செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ரேஞ்சு வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு செட் கீயை ப்ரெஸ் பண்ணணும். அடுத்து வந்து STRG18 வரும். அது வந்து ஸ்டார்ட் கேட்டுன்ற ஆப்ஷன் வரும். இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் வந்து கேட்டா பல்ஸான்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னோடது வந்து கேட் ஆப்ஷன், பல்ஸ் ஆப்ஷன். நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பல்ஸ் ஸ்டார்ட்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக புஷ் பட்டன் பண்ணி டைமரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இன்கேஸ் நான் வந்து பவர் ஆன் பண்ண உடனே எனக்கு டைமிங் ஸ்டார்ட் ஆகணும்னா நீங்கள் கேட் ஸ்டார்ட்டில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பல்ஸுன்றது நீங்கள் எக்ஸ்டர்னல் புஷ் பட்டன் மூலமாக நீங்கள் பல்ஸ் ஸ்டார்ட் கொடுத்து அப்புறம் டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகணும்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் வச்சுக்கலாம். இது 2 எது வந்து உங்கள் ப்ராசஸ் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து FPR-Sன்னு வரும். அது வந்து ஃப்ரண்ட் பேனல் ரீசெட். FPRனா ஃப்ரண்ட் பேனல் ரீசெட், S-ஆன் இருக்கும். இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷனில் ஃப்ரண்ட் பேனல் ரீசெட் ஆப்ஷன்ஸ் S-ன்னு வேணும்னுச்சுன்னா ஃப்ரண்ட்டில் ரீசெட் பண்ணுறதுக்கு S கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் ரீசெட் வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நோன்னு கொடுத்துட்டு செட் கீயை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து POR-NOன்னு இருக்கும். பவர் ஆன் ரீசெட், நோ. இன்கேஸ் உங்களுக்கு பவர் இன்டரப்ஷன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு டைமிங் வந்து வித்த இடத்துலேருந்து வரணும், ரெஸ்யூம் ஆகணும் அப்படின்னா அதில் வந்து நோன் செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு பவர் வந்து இன்டரப்ட் ஆகி வந்துச்சுன்னா நான் வந்து எனக்கு வந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும்.
இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு 5 செகண்ட்ஸ் ரன்னிங்கில் 5 மினிட்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். 5 மினிட்ஸ் கழிச்சு 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இதாகிடுச்சுன்னா எனக்கு ரீசெட் ஆகி வரணும் அப்படின்னா நீங்கள் அதில் எஸ் கொடுத்துடணும். இன்கேஸ் நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமலே எந்த கீயும் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அது எக்ஸிட் ஆயிரும். எக்ஸிட் ஆச்சுன்னா நீங்கள் திருப்பியும் பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு உள்ளே போய் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா லாஸ்ட் பியூஆர் N1 ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் எஸ்ஸா நோன்றது நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் டிஃபால்ட் N1 இருக்கும். இது வந்து ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் வந்து நம்ம டோட்டலாகவே ரீசெட் பண்ணணும். ஃபேக்ட்ரி செட் பண்ணணும்னா எஸ்ன்னு கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு ப்ரோக்ராம் கீயை ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு செட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். திருப்பி மோடு ஆன்னு வரும். இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். அதில் FPR NO என்னென்ன ஆப்ஷன்ஸ் எது வேணுமோ அதை உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு திருப்பி எக்ஸிட் பண்ணுறதுக்கு செட்டு ப்ரோக்ராம் 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆயிரும். தேங்க்யூ.